அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. அதாவது நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில ஒருத்தருக்கு பிரச்சனை எப்படி தேடி வருது அப்படின்றது கூட மிக துல்லியமா தெரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜாதகம் போடுறோம். இன்னைக்கு காலையில இந்த ஜாதகி, இது ஒரு பெண் ஜாதகம். இன்னைக்கு காலையில இந்த ஜாதகி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த பெண் ஜாதகிக்கு வயசு 49 வயசு, 5 மாசம் 25 நாள் ஆகுதுங்க. இந்த ஜாதகியோட கேள்வி என்னன்னாக்கா, இவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இடம் வாங்கறதுக்காக ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காரு. அந்த இடம் பணம் வாங்கினவரும் நான் அந்த இடத்த முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் முடிச்சு தராம அப்படியே விட்டுட்டாரு, பணத்தையும் வாங்கிட்டாரு. இன்னைக்கு காலையில இந்த ஜாதகி மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும்போது, நீ வேணா கோர்ட்டு கேஸ் போட்டுக்கோங்க, கேஸ் போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. என்ன சார் கேஸ் போடலாமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டு வந்தாருங்க. இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு முக்கியமான துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, இந்த பெண்ணோட பிறப்பு லக்னம்ன்றது மகரம். தற்போதைய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, மிதுனம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. புதன் பகவான் மிதுனத்துல 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். அந்த 10 வருஷம்ன்றது எப்பனாக்க 12 ஜூன் 2017 இருந்து 12 ஜூன் 2027 வரைக்கும். ஸோ இந்த 10 வருஷமும் ஜாதகர் ஒரு விதமான அழுத்தத்துல இருப்பாருன்றது தெளிவா தெரியுதுங்க. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு? புனர்பூசம் 1. நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். இந்த சமயத்துல இந்த ஜாதகி இடம் சம்பந்தமான கேள்வி கேட்டது சரியான்னு பார்க்கணும் இல்லைங்களா? நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. இப்போ 10ல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பாக்குறாரு. வச்சுக்கல, 4ன்றது இடம். அப்ப இந்த ஜாதகி இந்த இடம் சம்பந்தமான கேள்வி கேட்டது சரின்னு வருது. இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிபதி புதன் அவரும் போய் 10ல இருக்காரு. அப்ப இடம் சார்ந்த கேள்வி அப்படியும் எடுத்துக்கலாம். சரி, இப்ப இவர் கோர்ட்டு கேஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா? அது கரெக்டா பொருந்தி வருதான் பார்க்கணும் இல்லைங்களா? கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றது எது? நம்ம அட்சய லக்ன பத்தியில 8ஆம் பாவகம். 8ஆம் பாவக லக்னாதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பி லக்னத்துல இருக்காரு, அதாவது ஜாதகர்கிட்ட இருக்காரு. அப்ப கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்படுற 8ஆம் பாவத்து லக்னாதிபதி சனி பகவான் போய் ஜாதகர்கிட்ட இருக்காரு. அப்ப இந்த சமயத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அவரை தேடி வந்திருக்கு. சரி, 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் அவர் எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. ஓகே, 4ன்றது இடம், 10ன்றது டென்ஷன். ஸோ இவருக்கு இடத்தினால ஒரு டென்ஷன்ல இருக்காருன்றதும் வந்துருச்சு. 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா வருவது என்னது? மேஷம். அதாவது 4ஆம் பாவகத்தை 1ன்னு வச்சுட்டு லக்னமா வச்சுட்டு 8ஆம் பாவமா வர்றது மேஷம். மேஷத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. மேஷம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவான் 11 அப்படின்ற லாபஸ்தானத்துல இருக்காரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் எங்க போய் உட்காந்துருக்காரு? இப்ப மேஷத்துல லக்ன 11ல உட்காந்துருக்காரு. அப்ப இந்த ஜாதகி இந்த இடத்தினால ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டா லாபமா வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அது விரயமா முடியும்ன்றது இதுல தெளிவா தெரியுது. 4ஆம் பாவகம் தொடர்புடைய நட்சத்திராதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்க இருக்காருனாக்க ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு. 6ன்றது போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி பிரச்சனை. அந்த மாதிரி 6ஆம் பாவத்துல கூடவே யார் இருக்கா? ராகுபவன் இருக்காரு. ராகுபவனோட காரகத்துவம் என்னதுங்க? பெருக்குதல், பிரம்மாண்டம். அப்ப இந்த இடத்துல 6ஆம் வீட்டுல 4ஆம் பாவ நட்சத்திராதிபதியான சந்திரபவன் இருக்கிறதுனால இவர் ஏற்கனவே இடத்துக்காக பணம் கொடுத்து ஏமாந்துருக்காரு. இப்ப இதை பத்தி இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சிருக்கு. இவர் மனசு ஒரு விதமா சஞ்சலப்பட்டு, சரி இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு இந்த கேஸை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாருன்னா அது என்ன ஆகும்?
கடனில் போய் முடியும். 6ஆம் வீடுன்றது கடன். கூட யார் இருக்காரு? ராகுபவன். அவர் என்ன பண்ணிடுவார்? சிறிய பிரச்சனை, சிறிய கடனை வந்து பெருசுபடுத்திடுவார். அப்போ என்ன ஆகிடும்? போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது 6ஆம் பாவகம், அது வந்து 8ஆம் மாறி கோர்ட்டு கேஸ்ன்ற மாதிரி போயிடும். ஆல்ரெடி வந்து 8ஆம் பாவக லக்னாதிபதி சனி பகவான் வந்து லக்னத்தில் இருக்கார். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தேடி வரணும்னு இருக்கு. அப்போ நம்ம அவருக்கு என்ன சொன்னோம்? நீங்கள் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வேலையில் ஒரு முக்கியமான துறையில் இருக்கீங்க, சென்சிட்டிவான வேலையில் பொசிஷனில் இருக்கீங்க. இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ஒரு விதமான பேட் ரிமார்க் ஆகிடும். அதனால் பேசாமல் விட்டுருங்க. இன்னும் 2027 வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இன்னொரு 3 வருஷம் பொறுமையாக இருங்க. லக்னம் மாறும்போது பின்னாடி பார்த்துக்கலாம். லக்னம் மாறினாலே காட்சிகள், காலங்கள் மாறினால் காட்சிகள் மாறுன்ற மாதிரி சொன்னோம். இன்னொன்று, பொதுவாக தொழிலுக்குன்னு தான் இந்த விதி எடுப்பாங்க. நம்ம இதுக்கும் சேர்த்துக்கலாம். அதை எப்படின்னாக்கா, உபய லக்னங்களில் ஏஎல்பி லக்னம் போகும்போது புது முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால இந்த ஜாதகருக்கு வந்து சொல்லி புரிய வச்சோடனே அவரும் சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சரி சார், நம்ம கோர்ட் கேஸில் நான் போடலை, நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பிரச்சனைகள் வருதா? வரும் அப்படின்றது தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? தீர்வு இருக்கு. இப்போ பிரச்சனை முடியுமா? முடியும். இல்லை இப்போ முடியாதா? இன்னும் தள்ளி போவோமா? தள்ளி போவோம். ஸோ நம்ம இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடம் படித்ததுனால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து கையாளலாமா வேணாமா அப்படின்றது கூட மிக துல்லியமாக தெரியுங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வாங்க, நம்ம அட்சய லக்ன பദ്ധதி நம்ம அற்புதமான இந்த தெய்வீகமான இந்த ஜோதிட முறையை கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு நடக்க போகிற நல்லது கிட்டது நம்மளே முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான தெய்வீகமான அட்சய லக்ன பദ്ധதி எனும் ஜோதிட முறையை உருவாக்கி எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.